ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோஹோ ஆராதனம் பரம் என்பது சாஸ்திர வாக்கியம். அதாவது எந்த தெய்வத்தை ஆராதித்தாலும் அதில் மிகவும் சிரேஷ்டமானது எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிப்பதுதான் மிகவும் உன்னதமாக பாஞ்சராத்திராகவம் போன்ற பல்வேறு சாஸ்திரங்கள் நமக்கு கூறுகின்றன. அப்படி எம்பெருமானை பூஜிப்பதற்கு ஆராதனம் செய்வதற்கு பாஞ்சராத்திராகமத்தில் 4 ஸ்தானங்கள் வெகு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. அவை கும்பம், பிம்பம், மண்டலம், அக்னி. இந்த 4 ஸ்தானங்களில் பூஜிப்பது வெகு சிறப்பானது. அதில் நாம் நித்தியப்படி பூஜைப்பதை இந்த 4 ஸ்தானங்களில் பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அதிலும் ஆனால் இப்பொழுது காலவசத்தினால் 4 ஸ்தானங்களில் ஒவ்வொரு நாளும் பூஜிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. அதனால் கும்பாபிஷேகம், பிரம்மோற்சவம், பவித்ரோற்சவம் போன்ற விசேஷ நாட்களில் 4 ஸ்தானங்களில் நாம் எம்பெருமானை பூஜிக்கிறோம். அந்த 4 ஸ்தானங்கள் என்னென்னவென்றால் கும்பம். இந்த கும்பத்தில் மூலவர் பெருமாளை அல்லது உற்சவர் பெருமாளை சாஸ்திரத்தில் எப்படி கூறப்பட்டுள்ளதோ அப்படியாக பெருமாளை ஆவாகனம் செய்து அவருடைய பரிவாரங்களை 8 திக்கிலும் பூஜிப்பது என்பது கும்ப பூஜை, கும்ப ஆராதனம் என்பது முதல் ஸ்தானம். அடுத்ததாக பிம்பம். எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் மூலவர் பெருமாள், உற்சவர் பெருமாளுக்கு ஆராதிப்பது என்பது விக்கிரக பூஜை. அடுத்ததாக கும்பம், பிம்பம், மண்டலம். இந்த மண்டலம் என்பது வெகு சிறப்பாக நமக்கு சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சக்கராப்ஜ மண்டலம், பத்ரக மண்டலம், ஸ்வஸ்திக மண்டலம் என்று பல்வேறு மண்டலங்கள் சாஸ்திரங்கள் நமக்கு உரைக்கின்றன. அந்த மண்டலத்தில் பெருமாளை ஆவாகித்து அந்த மண்டலம் பற்றி நாம் வெகு சிறப்பாக மற்றொரு காணொலியில் பார்ப்போம். அந்த மண்டலத்தில் எம்பெருமானை ஆவாகனம் செய்து அவருக்கு பூஜித்து அவரை வழிபாடு செய்வது என்பது மண்டலாராதனம். அடுத்ததாக அக்னி. ஹோமகுண்டத்தில் எம்பெருமானை ஆவாகனம் செய்து அவருக்கு விசேஷமான பூஜைகள் செய்வது என்பது அக்னி ஆராதனம். இந்த அக்னி என்பது 2 வகைப்படும். வைதிக அக்னி, ஆகம அக்னி. வைதிகத்தில் நாம் இல்லங்களில் செய்யக்கூடிய பூஜையானது வைதிக அக்னி. அதில் அந்த அக்னி நம் கொடுக்கும் பூஜை பொருட்களை, அதில் கொடுக்கப்படும் சுவாகாரங்களை எம்பெருமானுக்கு கொண்டு சென்று சேர்க்கக்கூடியவராக ஒரு போஸ்ட்மேன் போல் அவர் இருக்கிறார். ஆனால் ஆகம அக்னியில் என்ன சிறப்பு என்றால் அந்த எம்பெருமானையே சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணையே நாம் அக்னியில் ஆவாகனம் செய்து அவருக்கு நேரடியாக பூஜை செய்வது என்பது வெகு சிறப்பான அக்னி ஆராதனம். ஆக கும்பம், பிம்பம், மண்டலம், அக்னி என்ற 4 ஸ்தானங்களில் நாம் எம்பெருமானை பூஜிப்பது என்பது வெகு சிறப்பானதாகும். இந்த 4 ஸ்தானங்களிலும் பூஜித்து அனைத்து விதமான வழிபாடுகளையும் அனைத்து விதமான அவருக்கு பூஜை சாமான்களையும் அவருக்கு ஸ்வாகாரம் மூலமாக அனைத்தையும் செய்து நாம் இப்படி அவரை வழிபடுவதால் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பது பாஞ்சராத்திராகமத்தில் பாத்ம சம்ஹிதை, ஸ்ரீபிரஷ்ன சம்ஹிதை முதலான அனைத்து சம்ஹிதைகளும் நமக்கு வெகு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. இப்படி நாம் பூஜிப்பது நம் அனைவருக்கும் அனைத்து விதமான நற்பயன்களையும் நமக்கு தருமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.